சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. மகாலிங்க வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க. அந்த வீட்டில் இன்னும் என்னென்னலாமா பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு, நீ சொல்லுமா அப்படின்னு கேட்குறப்ப, பார்வதி என்ன அவங்கள ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்காங்களா, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, இருப்பினும் வந்து அவங்க சண்டை போடுற மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை அவங்கள சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கேம்மா, அப்புறமேட்டு நம்ம தாம்மா ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாரு அப்பன்னு பார்த்து, சரிம்மா இப்போ யாரை வேணாலும் அந்த குடும்பத்தில் அசிங்கப்படுத்தலாம்ல, ஏன்னா இந்த வாட்டி நான் சீனுவை வந்து அசிங்கப்படுத்தலான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. என் அப்பாவை வந்து எல்லாரும் வந்து அசிங்கப்படுத்தி காலில் விழுவ வச்சப்ப நீங்கள் யாரை வேணாலும் அசிங்கப்படுத்துங்கப்பா, எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் கொஞ்சம் சூதாரணமாக பண்ணுங்கப்பா, நான் சீனு மேலே வச்சுருக்க பாசத்தில் பேசலை. இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம அடக்க உடக்கமாக தான் இருக்கணும். அப்பாவுக்கு தெரியாதாம்மா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நைஸாக ஏற்றிடுறேன், அப்போனா சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பத்திரிக்கை எடுத்துகிட்டு வர போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மாவுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க. மகாலிங்க வந்து சொல்லி முடிச்சிடுறாப்புல. உடனே இந்த விஷயத்தை வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சாம்பிள் பத்திரிக்கை வந்து அடிச்சுட்டு கொண்டு வர போகிறாங்களா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குன்னு தெரியுமா. என் வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம் பத்திரிக்கையை 20 வருஷம் கழித்து பார்க்குறோன்னே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாம் ஒன்றால் தான் ஆச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறப்ப இதுவே ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல மேலதாளத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம், என்னது இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, ரொம்பவே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு கல்யாணத்தை வந்து கிராண்டாக பொண்ணு ஆசைப்படுறீங்க போல இருக்கே. ஆமாம், நம்ம வீட்டோட வரலாறு எல்லாம் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய வருது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்ல வரீங்க. ஆமாம், இப்படிப்பட்ட கல்யாணம்லாம் ஊரில் வந்து நடக்கவே கூடாதுல்ல, அதனால தான். ஆனால் மனசில் எதை வச்சு பேசுனாங்கன்னா, பஞ்சாயத்தில் உன் தம்பி மாட்டிக்க வேண்டியது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரோட மூஞ்சி வந்து கொஞ்சம் டல்லாகி, அதுக்கப்புறம் வந்து ஓ இது அடிப்படையில் தான் சொல்லியிருக்காரா சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அமைதியாக வந்து இருக்காங்க. சாம்பிள் பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் சம்பந்தி, முதல்ல இதை பார்த்துட்டு பேர் எதுவும் விட்டு போயிருக்கா, இல்லை வேறு எதுவும் பேர் வந்து ஆட் பண்ணணுமா, திருத்தம் எதுவும் இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சாருக்கு பக்கத்தில் படிப்பை பற்றி போட்டிருக்கீங்க, ஆனால் சீனுக்கு பக்கத்தில் படிப்பு வந்து போடவே இல்லை, ஆனால் ரைஸ் மில் ஓனர் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா மாயாவுக்கு வந்து சுருக்குன்னு வந்து ஏறிடுது. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க மாயா. எதுவும் சொல்லாமல் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். மாப்பிள்ளைக்கு வேலை வெட்டி இல்லைன்னு யாரும் குத்தி காட்டி பேசிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்லி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அந்த இடத்துல வந்து ஏற்றுறாங்க. சீனுக்கெலாம் நான் பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து பேசுகிறப்ப எதுவும் சொல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அப்பன்னு பார்த்து மாயா வந்து பொங்கி எழுதிட்டாங்கன்னே சொல்லிடலாம். அந்த இடத்துல என்ன நினச்சிட்டு இருக்க மாயா, சும்மா வந்து எதுக்குமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற பொண்ணெல்லாம் கிடையாது. எங்கள் சீனுவை பார்த்து தண்ட சோறு, இவனுக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பாங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஒன்று அந்த அர்த்தத்தில் நான் சொல்லமா, ரகுராமி கேட்டு அமைதியாக தானே இருக்காங்க. மாப்பிள்ளைக்குன்னு ஒரு வேலை வெட்டி இருக்கணும்ல, அதை மென்ஷன் பண்ண தான் வந்து அந்த இடத்துல போட்டிருக்கேன். இவன் என்ன எழுத படிக்க தெரியாத ஆளா, இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க. டபுள் டிகிரினா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஒரு டிகிரியை படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு டிகிரி தான் எம்பிஏ படிக்க முடியும். இவன் எம்பிஏ படிச்சிருக்கான். எம்பிஏனா அவன் ஆடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து கணக்கு வழக்குலேருந்து சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்களோட ஒட்டுமொத்த கணக்கு வழக்கு, அதாவது ஆடிட்டிங், அதெல்லாம் என்னென்னு உங்களுக்குலாம் தெரியுமா. சரி, பொதுவாக சொல்கிறேன், எல்லாத்தையும் இவர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட காலம்னா அது நம்ம சீனு தான். உங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசணுன்னா பில்லர்னா அது சீனு தான். அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரகுராமுக்கு அப்புறம் இருக்கிறது சீனு தான். முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சீனுக்கு போய் ஏன்டா அவங்க பொண்ணை கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகே தான், கல்யாணத்தெல்லாம் வந்து கழிச்சு விட்டுடலாம், நீங்கள் ஒன்றும் கொடுக்கணும்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னேன். சிவா வந்து கடுப்பாயிட்டாங்க. ஆமாம் மாயா, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். என்னமோ சீனு வந்து தண்டமாக இருக்கிற மாதிரி, இவங்க என்னமோ வந்து நான் ஐயோ பாவன்னு பார்த்து பொண்ணு கொடுக்குற மாதிரியே பேசுகிறீங்களே, என்ன மனசுக்குள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது சம்மந்திங்கிற மாதிரி நக்கலாக வந்து பேசுகிறாங்க. ஐயோ, உங்கள் மனசு கஷ்டப்படும்னு நினச்சி சொல்லுங்க, இது மாதிரிலாம் யாரும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது. சொல்கிற வாயை வந்து எப்படி எங்கள் மாயா பொண்ணு சூப்பராக வந்து பதிலடி கொடுத்தா, இதே மாதிரி சொல்லி பழகிக்கிட்டா திருப்பி செருப்படி வாங்குறது யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக மாயா வந்து செஞ்சு விட்ருவா. என்ன சம்பந்தி, நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கா. இல்லை இல்லை, மாயா இவ்வளோ பாசிட்டிவாக வந்து சொன்னால் நம்மளே அதே மாதிரி பத்திரிகையில் வந்து எம்பிஏன்னு போட்டுடலாம், ஆடிட்டர்னு போட்டுடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. மாயா மாயா மாயா, எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா வந்து சபையில் வந்து அசிங்கப்படுத்துறதே வேலையாக போச்சு. இதுக்கு தான்ப்பா வேணாம் வேணாம்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். என்னடா நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு வந்து வருதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் வந்து கேட்குறாங்க. சாரு, நான் பேசினதெல்லாம் நீ பேசியிருக்கணும். உண்மையிலேயே உனக்கு சீனு மேலே அன்பு பாசம் இருந்திருந்தா என்னை விட கோவப்பட்டு பேசியிருக்கணும். ஆனால் நீ கோவப்பட்டு பேசாத பார்த்தா எனக்கே சங்கடமாக தான் இருக்குன்னொன்னே,
சபையில வேற வழியே இல்லாம சாருமதி வந்து அவங்க அப்பா மகாலிங்கத்த கண்ணா அப்படின்னான்னு திட்டுற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க மாயா. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம்.